Hello friends, welcome back to our channel. நீங்க நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தா வாட்ஸ்அப் பத்தின வீடியோ தான். நீங்க தமிழ்ல பார்த்த வீடியோக்கு என்டர் ஆயிப்பீங்க. வாட்ஸ்அப்ல வர அப்கமிங் ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் அபிஷியல் நார்மல் வாட்ஸ்அப்க்கு ரோல் அவுட் பண்ணலீங்க. பீட்டா வெர்ஷன் தான் ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. நீங்க யாராவது பீட்டா வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபீச்சரை நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் சில ஃபீச்சர்ஸ் அப்கமிங் ஃபீச்சர் அண்டர் டெவலப்மெண்ட் தான் இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வர போறாங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டா யூஸராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வீடியோ போகிறக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் கிட்ட போகிறோம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்பில் வர எல்லா ஃபீச்சருமே வந்து டெஸ்டிங் டெவலப்மெண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் தான் நார்மல் யூசர் எல்லாத்துக்கும் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. அப்படி டெஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா யூசர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நார்மல் யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ண முடியாது, அவங்க எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க. அண்ட் சில ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் சிலதில் வந்து அண்டர் டெவலப்மெண்ட் இருக்கு, சில ஃபீச்சர்ஸ் வந்து பீட்டா வெர்ஷனுக்கு ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்ப்போம். இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்டேட். நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவோம். இப்போ வாட்ஸ்அப் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் பாக்ஸ் லிஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் இருக்கும், லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ், வீடியோ கால்ஸ் இருக்க மாதிரி 3 காலம் வந்து வாட்ஸ்அப்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேட்ஸ் யாராருக்கெல்லாம் சேட் பண்ணிக்கோ அதெல்லாமே வந்து ஷோ ஆகும். அதுல நம்மளோட எந்த பர்சன்ஸ் நீங்க சேட் பண்றீங்களோ அதுல வந்து ப்ரொஃபைல் பிக்சர், ப்ரொஃபைல் ஐகான் வந்து ஷோ ஆகும். இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணோம்னா அவங்களோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த அப்டேட், இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கும்னா நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. அந்த ப்ரொஃபைல் ஐகான் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். ப்ரொஃபைல் பிக்சர் பாக்குறீங்களா அல்லது நெக்ஸ்ட் அவங்க என்னென்ன ஸ்டேட்டஸ், நீங்க எந்த பர்சன் நீங்க செக் பண்ணி பாக்குறீங்களோ அவங்க ஏதாவது ஸ்டேட்டஸ் ஏதாவது அப்டேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நீங்க வியூ பண்ணிக்க மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் இது அவ்வளவு பெரிய அப்டேட்ல கிடையாது. பக்கத்திலேயே இன்னொரு காலம் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டா யாரெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லி ஈஸியா வந்து பார்த்துட்டு போயிடலாம். எப்படி இருந்தாலும் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல அப்டேட்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமான அப்டேட்னு சொல்ல முடியாது. அப்டேட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச பர்சன் யாராவது நம்ம சேட் பண்றோம், அவங்க என்ன ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க சொல்லி நம்ம ஸ்டேட்டஸ் காலம் போய் செக் பண்ணி போது ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட 100 பேர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க வச்சுங்களேன். அப்படி 100 பேர்ல இவங்க எத்தனை மணிக்கு வச்சாங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் வேஸ்டா இருந்திருக்கலாம். ஏகப்பட்ட ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. அதுல போய் எந்த ஸ்டேட்டஸ் இவங்க போட்டிருக்காங்க சொல்லி செக் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்திருக்கலாம். அப்படி டைம் எடுக்காம டைமை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நீங்க இந்த ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணா வியூ ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட்டை ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நாம பார்க்க போற ரெண்டாவது அப்டேட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காவது ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்றீங்க. இமேஜ் சென்ட் பண்ணும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எமோஜிஸ் ஆட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ், அந்த யூஐ எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த யூஐ வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து இப்போ ஷோ பண்றேன், நீங்க வந்து பாருங்க. அதுல ஓல்டு யூஐன்னு கொடுத்துருக்காங்க, நியூ யூஐ கொடுத்துருக்காங்க. ஓல்டு யூஐக்கும் நியூ யூஐக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த எமோஜிஸ் எல்லாமே வந்து கசகசன் இருக்கு, ரொம்பவே ஸ்பேஸ் குட்டு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம பார்க்கறதுக்கு. இப்போ இந்த புது இதுல வந்து நியூ யூஐ வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து கேட்டகரிஸா ஸோ ஒரு காலமா வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டா இருக்கு. அண்ட் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேட் பண்ணுவோம், எந்த பர்சனுக்கு சேட் பண்ணும்போது கீழே எமோஜிஸ் ஏதாவது சென்ட் பண்ணும்போது கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எமோஜிஸ் இதுல கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த இதுல நியூ யூஐ கூட டிராயிங் டூல்ஸ்ல கேட்டகரிஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. யூஐ ரொம்பவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா முதல் ஓல்டு இருக்கிற யூஐ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்ப்பீங்க, அதுலேயே ரொம்ப கசகசகசன் எமோஜிஸ் இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணாலும் கொஞ்சம் எமோஜிஸ் தான் இருக்கும். இப்போ கொண்டு வந்திருக்க இந்த நியூ யூஐல கேட்டகரிஸா கொடுத்துருக்காங்க. ஈஸியா நீங்க எந்த எமோஜி நீங்க அதில் ஆட் பண்ணி ஒரு இமேஜ் சென்ட் பண்ணுமோ ஈஸியா நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்ல விஷயமா தான் இருக்கு. ஓல்டு யூஐக்கும் நியூ யூஐக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல அப்டேட் தான். இது ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. பீட்டா யூசர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற மூணாவது ஃபீச்சர் பீட்டா யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. என்ன ஃபீச்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா iOS 14.5 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல iOS ஆப்பிள் அவங்க சில எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறதா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த எமோஜிஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் அப்படியே காப்பி பண்ணிட்டாங்களா இல்ல இன்ஸ்பயர் ஆனாங்களா நமக்கு எதுவும் தெரியாது. அந்த எமோஜிஸ் எல்லாமே வந்து இப்போ புதுசாக நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த எமோஜிஸ்க்கான ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்களே வந்து பாருங்க. இதுதான் இந்த சில நியூ எமோஜிஸ் வந்து ஆப்பிள் கொண்டு வந்தது, அப்படியே எடுத்து வாட்ஸ்அப்பும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நியூ எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த எமோஜிஸ் எல்லாம் வந்து புதுசாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, நியூ எமோஜிஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருக்கா, அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்காவது இந்த எமோஜிஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருக்கா, இந்த எமோஜிஸ்ல எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, இதெல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுதான் இந்த 3 ஃபீச்சர். ஃபர்ஸ்ட் பார்த்துருக்க அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் ரொம்பவே மிகப்பெரிய அப்டேட்னு சொல்ல முடியாது. பட் அப்டேட் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா டைம் எடுத்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் லிஸ்ட்ல போய் தேடுறதுக்கு ஈஸியாக நம்மளோட ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணோம்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ யூஐ ரொம்பவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேட்குற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த மூணாவது அப்டேட் எமோஜிஸ் ஆட் பண்ணிக்கிற அப்டேட், அதுவும் ரொம்ப நல்ல அப்டேட் தான். அவ்வளோ பெரிய அப்டேட்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஆப்பிள் இருந்தால் இது கொண்டு வந்திருக்காங்க.
அதனால் அந்த அப்டேட்டை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த 3 ஃபியூச்சரில் 2 ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா யூசர்ஸ் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் லேட்டஸ்ட் பீட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட் தான் இருக்குது. அது இன்னும் பீட்டா வெர்ஷனுக்கு ரோல் அவுட் பண்ணல, ஃபியூச்சரில் ரோல் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம எல்லாமே ரோல் அவுட் பண்ணாமல் நார்மல் யூசர்ஸ் வந்ததுக்கப்புறம் இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சா பிடிக்கலையா கிளிக் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.